இங்க ஒரு குட்டி பையன் ஸ்டோர்ல 40 ரூபாய்க்கு பொருள் எடுத்து வச்சுட்டு அவன் பணம் எடுக்கிற கேப்ல சேல்ஸ்களும் 40 ரூபாய் பொருளுக்கு 100 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தம்பி 100 ரூபாய் ஆச்சுன்னு சொல்றா. குட்டி பையன் 40 ரூபாய் தானே நான் பார்த்தேன்னு சொல்லு. நான் என்ன பொய்யா சொல்றேன், நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ் பொண்ணு விலைய கட்டுறான். ஆனா அந்த குட்டி பையன் காசு கம்மியா இருக்குன்னு சொல்றான். சேல்ஸ் பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த பொருள் நீ வாங்கிதான் ஆகணும்னு சொல்ல அந்த பையன் வேற வழி இல்லாம இருக்கிற பணத்துல கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு போயிடறான். அது ஒரு பொண்ணு 100 ரூபாய்க்கு பொருள் எடுத்து வச்சுட்டு அவ பணம் எடுக்கிற கேப்ல சேல்ஸ்க்கு 200 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டிடுறான். அவளு 100 ரூபாய் எடுத்து கொடுக்க இங்க பாருங்க இந்த பொருளுக்கு 200 ரூபான்னு அந்த விலைய கட்டுறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இதனால பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு போற மாதிரி போயிட்டு சேல்ஸ் பொண்ணு மேல டவுட் வந்தனால மறைச்சது என்ன நடக்குதுன்னு பாக்குறான். மூணாவதா பொருள் வாங்குற பொண்ணு கிட்ட இவ பண்ற தில்லாலங்கடி அந்த பொண்ணு பாத்துறா. அப்பதான் அவளுக்கே புரியுது சேல்ஸ் பொண்ணு ஒரு பண பைத்தியம்னு. ஃபர்ஸ்ட் வாங்கின குட்டி பொண்ணு இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு என்ன ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மூணாவதா வாங்கின பொண்ணு அந்த பையன் கிட்ட வந்து எனக்கும் அதே நிலைமை தான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ரெண்டாவது பொண்ணு அங்க வந்து அந்த பொருள் மேல ஒட்டி இந்த ஸ்டிக்கரை பிச்சு காட்டிட்டு சேல்ஸ் பொண்ணு பண்ண ஃப்ராட் தனத்தை சொல்றான். சோ 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் படி ரெண்டாவது பொண்ணு பொருள் வாங்குற மாதிரி அந்த ஸ்டோருக்கு போய் 200 பொருளை எடுத்து வைக்கிறான். அதே சமயம் குட்டி பையன் டேபிள் கீழ மறைஞ்சிருக்கான். சேல்ஸ் பொண்ணு அந்த பொருள் மேல 500 ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வசந்த கேப்ல அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து அந்த பாக்கெட்ல 50 ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த பொருள் இவ்ளோ கம்மியான்னு கேக்குறான். சேல்ஸ் பொண்ணு இந்த பொருள் இவ்ளோ கம்மியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட் வாங்கி அந்த ஸ்டிக்கரை பிச்சிட்டு என்ன சீட் பண்றியான்னு கேட்க அந்த பொண்ணு அந்த பாக்கெட்டை புடுங்கி 500 ஸ்டிக்கரை பிச்சிட்டு இப்படிதான் எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்துறியான்னு கேக்குறான். சேல்ஸ் பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சமாளிக்கும் போது மறைஞ்சிட்ட பையனையும் பொண்ணையும் பார்த்ததும் ஷாக் ஆயிடுறான். அப்போன்னு பார்த்து கடையோட ஓனர் அம்மா அங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சேல்ஸ் பொண்ணு பண்ணதெல்லாம் சொல்றான். ஆக்சுவலா இவ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இந்த ஸ்டோருக்கு வந்து ஏதோ ஒரு வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த அம்மாவும் இவளுக்கு பாவம் பார்த்தா இங்க வேலைக்கு சேர்த்திருப்பாங்க. ஆனா இவன் பண்ண தில்லுமுள்ள எல்லாம் தெரிஞ்சதும் இவன் ஆட்டை போட்ட பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அவளை வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. நம்ம உண்மையா நடந்துக்கிட்டா மரியாதை நம்மளை தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.